அம்மா, மறக்காம சாப்பிடு. ப்ளீஸ் மருந்த டைம்க்கு எடுத்துக்கோ. என்ன பத்தி இவ்ளோ யோசிக்கணும்னு அவசியமே இல்ல ஆனா. உன்னை பத்தி பார். நீ ஜெயில இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு அதை பத்தி யோசி. உனக்காக ஒரு வக்கீல வச்சு வாதாட கூட இப்போ என்கிட்ட ஒரு பைசா இல்ல. உன் வாழ்க்கைய நீதான் இனிமே பாத்துக்கணும். அப்புறம் நிஜமாவே நீ உன் மாமியாரை கொல்ல முயற்சி செஞ்சிருந்தா, ஆனா நீ செஞ்ச இந்த அநியாயத்துக்கு உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். என் மக என்னை விட்டு பிரிஞ்சு போறதுதான் இப்போ பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. போட்டும், ஏதாவது உளராத. அண்ணே, உண்மையிலே அண்ணி, எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க 2 பேருக்கும் தனியா போற பிளான் இருக்கு. அப்படி இல்ல, அர்ஜுன் வேற மாதிரிதான். நானா இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்தன்னு கவலையா இருக்கு. தாங்கிரே, நான் செத்தா கூட அவளை என் மூஞ்சிய பார்க்க விடாதீங்க. நினைவுல வைங்க டாக்கூர். நான் உங்களையோ இல்ல இந்த வீட்டையோ விட்டு போறேன்னு எப்ப சொன்னேன்? அம்மா, புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. ஆனா என் மனைவி அந்த பொறுப்பும் என்கிட்ட இருக்கு. அதையும் நான் செய்யணும்ல. இப்ப மனைவிதான் உனக்கு நெருக்கமானவளா தெரியறா இல்ல அர்ஜுன்? அம்மா, அவ என் மனைவி மட்டும் இல்ல, உங்க மருமகளும் கூட. நீங்க தானே ஆசைப்பட்டு எனக்கு அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்க. எரியர் அக்னி சாட்சியா 7 அடி எடுத்து வச்சு அவளை நான் கைப்பிடிச்சேன். அம்மா, இது பொம்மை விளையாட்டு இல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்குமே உறவை உடைக்க மாட்டேன், அவளை விட்டுடவும் மாட்டேன். அர்ஜுன், அந்த பொண்ணு உங்க அம்மாவையே கொலை பண்ண முயற்சி செஞ்சாடா. இன்னைக்கு நீ அவளுக்கு ஆதரவா பேசுற. ஆமா, கொஞ்சம் யோசி. உலகமே உன் மேல துப்பும். போல்ட்டு அண்ணா, இன்னும் எதுவுமே ப்ரூஃப் பண்ணல. அதனாலதான் ஆனா இப்ப நிரபராதி. ஒரு முறை இந்த பொண்ணு இங்க வரட்டும். இனிமே இவளை இந்த வீட்டுல இருந்து வெளியே ஒரு அடியும் வைக்க விட மாட்டேன். அட, நான் சாட்டர்ஜி குடும்பத்து பொண்ணு. ஆமா, என்கிட்டயே ஒரு தந்திரமா. நானும் எங்க அப்பாவோட பொண்ணுதா. மனசுல என்ன ஓடுதுன்னு என் கண்ணுல கூட தெரிய விட மாட்டேன். ஆனா ஒரு முறை கூட இங்கே இருன்னு நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா அப்படி ஒரு காய் நகர்த்துவேன். அவளால போகவே முடியாது. அவ போனதுக்கு அப்புறம் என் வீடு வெறிச்சோடி போயிருக்கு. அவளை இங்க மறுபடியும் கொண்டு வந்தே தீருவேன். இந்த ஊரே வந்து எனக்கு பாடம் நடத்தினாலும் சரி. மா, சொல்லுங்க ப்ளீஸ். ஏன் இப்படி சும்மா நிக்கிறீங்க? ஆனா பொறுப்பை விட்டுட்டு நான் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாருடா, போலீஸை வர சொல்லிட்டோம்ல. ஆமா, போலீஸ் வரும், விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யார் குற்றவாளி யார் இல்லைன்னு தெரியும். ஒருவேளை போலீஸ் அந்த பொண்ணு நிரபராதின்னு சொன்னா அவ இந்த வீட்டுல இருக்கட்டும், எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அர்ஜுன், ஒரு விஷயம், யார் இந்த குற்றத்தை செஞ்சிருந்தாலும் அவங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போவாங்க. என்ன டாக்கூர்? ஆமா, 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 ஆமா அண்ணி. அம்மா, எனக்கு இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்கு நான் அஹானாவை கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம். நான் அவளை கல்யாணம் பண்ணதுல இருந்து அவ வாழ்க்கையில கஷ்டம் மலை மாதிரி வந்துருச்சு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இப்போ யாரையாவது பிளான் பண்ணி கொலை செய்யணும்னு நினைச்சா கொலைகாரன்னு சொல்லக்கூடாதா? அவ உன் வைஃப்ங்கிறதுக்காக அவ பண்ண கொலையை நீ மன்னிச்சிருவியா? போல்ட்டு அண்ணா, இது வரைக்கும் அப்படி எதுவும் நிரூபிக்கப்படல இன்னும். அது எப்படி? இப்போது நிறுத்துங்க. உங்க விவாதத்தை இதோட விட்டுட்டு உங்க வேலையை பார்க்க போங்க. நான் இப்ப பூஜை பண்ண போறேன். நீங்க கொஞ்சம் ஒதுங்குங்க. அட, ஆனா போதும். அம்மா, ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அஹானா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. தெரியத்த, இப்போ போலீஸ் வரப்போகுது. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. அவளை விசாரணைக்காக கூட்டிட்டு வர. என்ன மன்னிச்சிருங்க போல்ட்டு அண்ணா. ஆனா நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நான் அவசியமா அண்ணா ஆனாவை போலீஸ் மூலமா கூட்டிட்டு வர, தோட்டு போயிருக்கலாமே அவளை அழைத்து வர. இப்படி வச்சுக்கலாம். ஆனா தப்பு பண்ணலன்னு ப்ரூஃப் ஆனா கூட அவளும் அவ குடும்பமும் இந்த அவமானத்தை அவங்க மறக்கவே மாட்டாங்க. தம்பி, நான் போலீஸுக்கு எந்த ஆர்டரும் கொடுக்கல. போலீஸ் செஞ்ச வேலை சரின்னு தோணிதான் அப்படி செஞ்சிருப்பாங்க. தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க தான் போலீஸ் கிட்ட இப்படி செய்ய சொன்னீங்க.
உனக்கு யார் இந்த ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க? அப்படி அஹானா பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் பரவனப்போ உங்களுக்கு வருத்தமா இல்லையா அண்ணா? உங்களுக்கு வருத்தமா ஆச்சரியம் தான் அண்ணா? அர்ஜுன், நீ என்ன பெரிய வீரனா மாறிட்டியா? ஒரு ராத்திரி தங்குனதுக்கே இவ்வளவு மாற்றமா? தப்புக்கு எதிரா குரல் கொடுக்கறது மனுஷனோட கடமாத்த. இந்த கடமையை செய்ய ஒருவேளை நான் முன்னாடி பயந்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் அஹானாக்கு துணையா நிக்கலைன்னா அது சரியா இருக்காது. அது அவளுக்கு செய்யற அநீதி. அம்மா எனக்கு தெய்வம்னா, ஆனா அஹானா என் லைஃப் பார்ட்னர். அஹானாக்கு ஏதாவது தப்பு நடந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். வந்துட்டா காப்பாத்த பெரிய கடமை வீரனாட்டா. என்னை யாரும் இதுவரைக்கும் இப்படி பார்த்தது இல்ல. வந்துட்டானியா? பொண்டாட்டிய காப்பாத்த வந்துட்டா எப்படி காப்பாத்துறான்னு பார்க்கத்தானே போறேன். நான் வயசானவ தானே, என் மேல யாரும் சந்தேகப்படக்கூட மாட்டாங்க. அந்த பொண்ணு மேலதான் எல்லாம் சந்தேகப்படுவாங்க. நாங்க உங்க வீட்டுக்குள்ள வரலாமா? வெளியில கதவு திறந்து இருந்தது, அதான் உள்ள வந்துட்டோம். வாங்க வாங்க வாங்க. நீங்க என்கிட்ட நேத்தே சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தா நான் இங்க வந்திருப்பேனே. விசாரணைக்கா இப்படி என் வீட்டுக்கு போலீஸ் அனுப்ப அவசியம் என்ன வந்தது? என் அம்மாக்கு வயசாயிருச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு அது எனக்கு தான் தெரியும். எங்க அம்மா, என் பெரியப்பா, என் பெரியம்மா எல்லாரும் என்னால எவ்வளவு அவமானப்பட்டாங்கன்னு தெரியுமா? முழு தெருவுல எல்லாருக்கும் முன்ன. அது எல்லாமே என்னால. நீங்க கிளம்பும் போதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. சொன்னா விசாரணைக்கு வந்திருப்பேன்ல. ஆனா இது எனக்கே தெரியாது. நான் இங்க வந்த அப்புறம் தான் உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்த விஷயமே எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள அங்கேயே தடுத்திருப்பேனே. ப்ளீஸ் ட்ரஸ்ட் பண்ணு, நிஜமாவே எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தப்பு பண்ணலன்னா இங்க உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அட அக்கா, வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. போலீஸ் வரதா செய்யும். கூடவே இந்த கொலைகாரியை பிடிச்சிட்டு வந்திருக்குல்ல. என் மேல இருக்கிற குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படலாத்த. முதல்ல என்ன இப்படி கொலைகாரின்னு சொல்றதை நிறுத்துங்க. ஏய் கேளு, என் அம்மா கிட்ட யார் என்ன பேசணும்னு நீ சொல்ல அவசியம் இல்ல. இப்ப என்ன தப்பா பேசிட்ட? நீ ஒரு கொலைகாரி. ஆமா, உங்க அம்மாக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சேர்த்துதா. உங்க பேச்ச பார்த்து பேசுங்க, நிலைமை சரியா இருக்காது. போலீஸும் இங்கேதான் நிக்குது. நீங்க இவங்க கிட்டயே கேளுங்க. ஏன் மேல இருக்கிற குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் என்ன நீங்க குற்றவாளின்னு சொல்ல முடியாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு எந்த மரியாதையும் இல்லையா? நீங்க என்ன குற்றவாளின்னு சொல்லிட்டா மட்டும் நான் குற்றவாளி ஆயிடுவேனா? போலீஸ் விசாரணைக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால போலீஸ் அவங்க விசாரணையை முடிக்கட்டும். ஒருவேளை போலீஸ் விசாரணையில என்னாலதான் எல்லாம் நடந்ததுன்னு தெரிய வந்தா அப்போ நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோங்க, நான் கேக்குறேன். ஆனா அது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நான் படிச்ச பொண்ணு அண்ணா. என் ரைட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். யார் எப்படி வேணும்னாலும் ஏமாத்திடலாம்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்னும் படிக்காத பொண்ணு கிடையாது. என்னோட உரிமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்ககிட்ட இப்போவே தெளிவா சொல்லிடுறேன். முதல்ல என்னை பத்தி தேவையில்லாம பேசுறத நிறுத்துங்க. விசாரணையோட ஒவ்வொரு விவரத்தையும் நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கு அந்த உரிமை இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், என்கிட்ட வக்கீல் வைக்க தேவையான பணம் இல்ல. நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண போறீங்கன்னா என் கேஸ் கோர்ட்ல நானே வாதாடுவேன்.